கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. C2H Facebook சேனல் நேயர்கள் யாவருக்கும் நேசரின் சத்தம் என்ற தியான நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளுக்குரிய வாக்குத்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நோ ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவருமா இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்ள அவரே வல்லவர். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்ததை தான் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்மை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தால், நம்முடைய வேலையை ஒப்பு கொடுத்தால், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்தால், நம்முடைய தொழிலை ஒப்பு கொடுத்தால், நம்முடைய ஊழியத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்தால், அவைகளை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அநேகர் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், தாங்களே சுமந்து கொண்டு ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருப்போம் இல்லையா? இன்று கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல ஒப்பு கொடுத்ததை தான் நான் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறேன். ஆகவே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் எவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆமென். அப்போ 3 காரியத்தை இன்று நாம் தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை ஜெயமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 37:5 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், commit thy ways, submit thy ways. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று போட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு முதலாவது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம இஷ்டம் போல் நடந்து கொண்டு ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி ஆயிட்டு கேள்வி கேட்க கூடாது. முதலாவது நாம் செய்யக்கூடிய காரியம் எதுவா இருந்தாலும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அந்த வழியை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணி தர வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆகவே கர்த்தர் வழியை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய நீதி அவர் நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். முதலாவது, you should know how to commit and submit your ways. இரண்டாவது வாசிக்கும் போது, we have to commit and submit our work in the hands of God. நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது இப்படியே வாசிக்கும். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கும் பொழுது, commit thy works unto the Lord. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம எதை செய்கிறோமோ, நம்முடைய வேலையை, ஆமென், commit your work, நம்முடைய வேலைகளை அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வேலையை எல்லாரும் தேவன் ஜெயமாய் நடத்தி, அப்பொழுது ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். What are all we are thinking, we are planning to do, it will come to pass, it will prosper and you will flourish. ஆகவே அவருடைய கரத்தில் நம்முடைய வேலையை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். மூன்றாவது சொல்றாரு, you should commit your will. நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய எண்ணங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6 அதிகாரம் 19 வசனம் வாசிக்கும் போது, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிமையாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விருப்பம் எதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமானதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய காரியங்களை அவரே ஜெயமாய் நடத்தி அவரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பார். ஆகவே இந்த நாளிலே ஹல்லேலூயா, நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமாய் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். மனதார கருத்தில் ஒப்பு கொடுங்கள், அவரே வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் நன்மை கொண்டு வர வேண்டும் என்றால் உங்கள் வழிகளை, உங்களுடைய பிரயாசத்தை, ஆமென், உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய வேலைகளை, ஆமென், உங்களுடைய அவயங்களை கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். ஒரு சிறுவன் தன் ஸ்கூல் முடிந்து பஸ் ஸ்டாண்டு தள்ளி போய் நின்று கொண்டிருந்தானா. அவனை பார்த்தவர்கள் கேட்டார்கள், ஏன் தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல இல்லப்பா, ஏன் தள்ளி நிக்கிற என்று கேட்ட போது, இல்ல பஸ் இங்கதான் நிக்கும் சொன்னானா. இல்லப்பா பஸ் ஸ்டாண்ட்ல தான்ப்பா நிக்கும், நீ தள்ளி போய் நிக்கிறியே, இங்க வந்து நில்லுன்னு சொன்னானா. இல்ல
இங்கதான் பஸ் நிக்கும் சொன்னானா, அதே போல பாருங்க அந்த பஸ் வந்த போது அந்த பையன் நின்ன இடத்துல நின்றது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் ஓடி வந்து ஏறி போய் கேட்டாங்க, தம்பி உனக்கு மட்டும் நீ அங்க போய் நின்னியே, பஸ் ஏன் கேட்டா அங்க வந்து நிச்சு கேட்ட போது சொன்னா, அந்த பஸ்ஸை ஓட்டக்கூடியவர் என் தகப்பனார், அவருக்கு தெரியும் நான் எங்க நிப்பேன்னு தெரியும், அங்கதான் நிறுத்துவார்னு. 1000 பேர் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் நீ கர்த்தரோட கருத்தை ஒப்பு கொடுத்திருப்பாய் என்றால் நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவார், உன் தேவை சந்திப்பார். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளை கர்த்தர் மாற்றுவார். ஜெய கிறிஸ்துவும் சென்று உங்களை ஜெயமாய் நடத்துவாராக. God bless you and God be with you.